குற்றச்சாட்டு மட்டும்தான் ஈடியோட ஒரு வேலையாக இருக்கே ஒழிய ஆதார விஷயங்களையோ வழக்குகளை தொடர்ந்து நடத்துறதுலாம் ஈடி இல்லை. ஓப்பனாக பேசினா தமிழ்நாட்டில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்குமா? ஜெயிக்காது. வேறு யாராவது புதுசாக வருவாங்களா? வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ஈடி அந்த வேலையை பார்க்குது. அப்படி தான் நம்ம இதை குற்றச்சாட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அரசியல் தொடர்பான விஷயமாக தான் இருக்குது. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது தான். 41 எஃப்ஐஆர் அடிப்படையில் இடி வந்தது. ரைட்டு. இந்த 41 யார் யார்? ஏற்கனவே இந்த 41 எஃப்ஐஆருக்கும் காரணம் தமிழக அரசு தான். அவங்க போட்ட ஸ்குவாடு தான். டாஸ்மார்க்கில் முறைகேடுகள் சம்பந்தமாக விசாரணை நடத்திய டாஸ்மார்க் நிறுவனம் உருவாக்கின ஒரு ஸ்குவாடு தான் போய் அதை பிடிக்குது. முறைகேடு நடக்குதுங்கிறத பிடிச்சது. அதுதான் தொடர்ந்து வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் சம்பந்தமே இல்லாமல் அந்த ஒரு 41 எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து இடி உள்ளே வருது. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தான் கேட்குது. 41 வழக்கு சம்பந்தமாக ஏற்கனவே விசாரணையை தமிழக அரசு அந்த ஏஜென்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டு சஸ்பெண்ட் பண்ணி அந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்து அந்த 41 வழக்குகளில் சம்பந்தமே இல்லாமல் அந்த 41 தனிநபர்கள் விஷயத்தை எப்படி டாஸ்மார்க் நிறுவனம்னு கொண்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது.